கூட்டின்னு வாங்கன்றாங்க. கூட்டின்னு வந்த பிறகு யார் தெரியுமா, அந்த நற்செய்தியாளர் வந்து வராரு. கடைசியா சொல்ற அந்த பேரை. அந்த நற்செய்தியாளர் வராரு. வந்து இவருக்கு திம்மரடிக்கு வந்து இயேசு பத்தி முதல்ல ஜபம் பண்ணாரு. நோய் நல்லாயிடுச்சு. அந்த திம்மரடிக்கு ஜுரமெல்லாம் போயிடுச்சு, நல்லா ஆரோக்கியமாயிட்டாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப திம்மரடியும் இந்த நற்செய்தியாளரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அடிக்கடிக்கு பேசுறது போறது வருது, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆன நேரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை அந்த திம்மரடிக்கு சொல்றாரு, அந்த நற்செய்தியாளர் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து 5 பொண்டாட்டி வச்சுருக்கிற, இந்த 5 பொண்டாட்டி நீ வச்சுன்னு இருக்கக்கூடாது, ஒரு ஆளுக்கு ஒருத்தர் தான் இருக்கணும்னு இயேசு போதிச்சு இருக்கிறாரு. அவர் தான் கடவுள். நம்ம இறந்துட்டாக்கா நம்ம பரலோகம் போக முடியாது. இது பாவம். ஒரு மனைவிக்கு மேல பல மனைவிகளை வச்சுட்டு இருக்கிறது பாவம். இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது, இது கடவுளுக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு நல்ல ஆலோசனையை அந்த நற்செய்தியாளர் வந்து அந்த திம்மரடிக்கு சொல்லுகிறார். அந்த திம்மரடியும் இந்த நற்செய்தியாளருடைய பேச்சு கேட்டு எல்லாரையும் ஒருத்தர அனுப்பிட்டாங்க. கடைசியா இருந்தவ தான் அஞ்சாவது மனைவி. அவதான் கடைசியான ஆளு. அவளையும் முதல் மனைவி மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச 4 பேரையும் நீங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு வெகுமதி கொடுத்து அனுப்பிட்டாங்க. யாரும் அந்த திம்மரடி. இந்த கடைசியில் இருக்கிறா பாரு 5வது மனைவி, அவளுக்கு கோபம். இந்த ஆளு நம்ம அரண்மனைக்கு இங்க வந்து நம்ம புருஷனுக்கு இப்படி சொல்லி கொடுத்ததுனால தானே நம்மளை எல்லாம் வேலைக்கு வச்சுட்டான். அதனால இந்த ஆள் இருக்கக்கூடாது, இந்த ஆளை நம்ம கொலை செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளுடைய வீட்டாரும் அவ சொந்த பந்தயின மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த நற்செய்தியாளரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க. திட்டம் போட்டு அவரை கயிறு கட்டி வண்டியில வச்சு இசுறு போறது, பல கொடுமைகளை செஞ்சிருக்கிறாங்க. கவலை ஓட்டுறாங்க பத்தியா, தண்ணி கவலை ஓட்டுறாங்கள, அந்த கவலை ஓட்டுற அந்த தொண்டத்துல இவரை கட்டி இவரை கிணத்துல இறக்கி விடுவாங்களாம். கவலையை இறக்கி விட்டு மேலே விட்டு இப்படி மேலே எடுப்பாங்களாம். ஸோ நிறைய உபதிரவங்கள் மேலே இருந்து மலை மேல இருந்து அப்படியே உருட்டி விட்டு இருக்கிறாங்க. முள்ளு செடியெல்லாம் இருக்கு, உடம்பெல்லாம் காயம். வண்டியில